அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு சைட்டை நம்ம பார்க்க போகிறோம். இது மொத்தம் எவ்வளோ ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் 26 சென்ட்டு. ஆமாங்க. பியூர் ரெட் சாயிலுங்க. பியூர் ரெட் சாயிலில் சூப்பரான ஒரு சைட்டு 4 ஏக்கர் 26 சென்ட்டு. ஆமாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே சைட்டு தான். இப்போ நம்ம கிணறு வந்து பார்க்குறதுக்கு போயிட்டுருக்குறோம். இப்போ இது கிணறு வந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆயில் இன்ஜின் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த சைட்டுக்கான ஃப்ரீ சர்வீஸ் வந்து அப்ரூவ்டு ஆயிடுச்சு. அது வந்து ரெடியாக இருக்குது. அதுக்கான அந்த கம்பம் அந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. பாருங்கள் தண்ணி எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இறைக்காதனால தண்ணி வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இது கிணறு வந்து நம்ம நல்லா தூர் வாரிட்டு திரும்ப வந்துட்டு நம்ம சைடு போரு அந்த மாதிரியெல்லாம் பார்த்து போட்டுட்டோம்னா அப்படின்னா இந்த 4 ஏக்கர் 26 சென்ட்டுக்கு சூப்பரான ஒரு தண்ணி வளம் பண்ணக்கூடிய ஒரு இடங்க. அது இல்லாமல் பக்கத்தில் எல்லாமே நல்லா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. தண்ணி இல்லைன்றது சொல்ல முடியாது. நெல் பயிர் அந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு கடலைக்காய் அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க. சைட்டு வந்து சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்கும். மேலே வந்து ஹைடெக்ஸ் லைனோ அந்த மாதிரி சுடுகாடோ அந்த மாதிரி எதுவுமே பக்கத்தில் வந்து கிடையாதுங்க. இந்த சைட்டு பிடிச்சிருந்தோன்னா முன்னாடி நம்பர் கொடுத்துருக்கேங்க. கண்டிப்பாக அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறேன். பாருங்கள், இதில் ஒரு மாமரம் ஒன்று இருக்குது. ஒரே ஒரு தென்னை மரம் ஒன்று வச்சுருக்காங்க. பக்கத்து சைட்டில் எல்லாமே நல்லா இதெல்லாம் இருக்குது. இந்த சைட்டில் வந்து ஒரே ஒரு மாமரம் மட்டும்தாங்க இருக்குது. ரைட்டுங்களா? பாருங்கள் சாயில் வந்து எப்படிப்பட்ட சாயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு பியூர் ரெட் சாயிலில் வந்து இருந்ததுன்னா சொல்லுங்கள் சார், கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அது இல்லாமல் இந்த சைட்டு வந்து யாருக்கு பிடிச்சிருந்தாலும் பரவாயில்லைங்க, கால் பண்ணலாம். கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்துட்டு சைட்டை காட்டுறேங்க. பாருங்கள், அந்த சைட்டுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் அப்ரூவ்ட் ஆகிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு வந்து அந்த கம்பம் கூட போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம பண்ண போகிறதுல அப்படியே நம்ம ஃப்ரீ சர்வீஸ் வந்து நம்மளுடைய நேமில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அப்படியே வந்து மாற்றி எழுதிக்கலாங்க. ஆமாங்க. பாரு, இந்த வரப்பு வரைக்கும் இருக்குது. அந்த சைடு கிடையாது. இந்த வரப்பு மட்டும்தான். இந்த முன்னாடி இருக்குது இல்லைங்களா? அந்த வரப்பு வரைக்கும் மட்டும்தான் சைட் இருக்குது. மொத்தம் வந்து 4 ஏக்கர் 26 சென்ட்டுங்க. ஆமாங்க. லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வழி வந்து எப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் அதை கண்டிப்பாக வழியை வந்து காட்டியிருக்கேன். பாரு, ஃபுல்லாக சைட்டு இது தான். சூப்பரான ஒரு சைட்டு. பாருங்கள், இது ஃபுல்லாகவே அந்த பக்கத்தில் அந்த பெரிய மரம் இருக்குது இல்லைங்களா? அந்த மரத்தை வரைக்கும் வருதுங்க அந்த சைட்டு. ஒரே ஸ்கொயராக சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வழி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து அப்ரூவ்டு லேஅவுட்டுங்க. அந்த பஞ்சாயத்து அப்ரூவ்டு லேஅவுட்டில் வந்து 30 அடி வழி நேராக அந்த தார் ரோட்லேருந்து நமக்கு இந்த சைட்டில் வரைக்கும் வந்து முட்டுதுங்க. ஆமாம், பர் சாயிலு அந்த சைட்டு வரைக்கும் நமக்கு வந்து முட்டுதுங்க. ஒரே ரோடு. ஜஸ்ட் அந்த தார் ரோட்லேருந்து இந்த சைட்டுக்கு எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்ரு தாங்க இருக்கும். ஆமாங்க, 100 மீட்ரு தாண்டினோன்னையுமே இந்த சைட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். கரெக்டாக நமக்கு கொடுங்காலூர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் வருங்க இந்த சைட்டு. நம்ம மேல்மருவத்தூர்லேருந்து 15 கிலோமீட்டர் வருங்க. தாம்பரத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 81 கிலோமீட்டருங்க. ஆமாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து 15 கிலோமீட்ரு, கொடுங்காலூர்லேருந்து 6 கிலோமீட்ரு, தாம்பரத்துலேருந்து 81 கிலோமீட்டருங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கிலோமீட்ரு கம்மியான ஒரு லேண்டு தாங்க இது. அது இல்லாமல் மிக குறைந்த பட்ஜெட்டில் சென்ட்டின் வந்து ஒரு சென்ட்டின் விலை வந்து 20,000 ரூபா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்குது. பார்க்கலாங்க. பாருங்கள் சாயில் எப்படிப்பட்ட சாயில். சூப்பரான ஒரு சாயிலுங்க. இதில் ஃபார்ம் ஹவுஸு, விவசாயம், கடலைக்காய், நெல், கரும்பு, தேக்கு, தென்னை, மா அந்த மாதிரி எது வேணுமோ பண்ணலாங்க. அந்த பவுண்ட்ரி வரைக்கும் இருக்குங்க. பாருங்கள், இது வரைக்கும் இருக்குது இந்த இதோடது. இந்த சைட்டு பிடிச்சிருந்ததுன்னா முன்னாடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம். அது இல்லாமல் நம்ம உழவன் ரியல் எஸ்டேட்டோடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் தான் வந்து நம்ம வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். ஆனால் வந்து அதிகமான பட்ஜெட்டில் வந்து சைட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் அதில் வந்து வீடியோலாம் நம்ம போடலை. லோ பட்ஜெட்டில் இருந்ததுன்னா மினிமம் வந்து 15,000 ரூபாயில் வந்து 20,000 ரூபா வரைக்கும் இருக்குதுங்க நம்மக்கிட்ட. அதிகமாக 20,000 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி வரைக்கும் இருக்குது. நம்ம கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி சைட்டெல்லாம் பண்ணி கொடுக்கலாங்க. இப்போதைக்கு நம்ம லோ பட்ஜெட்டில் இருக்கிற சைட்டை மட்டும் நம்ம பார்ப்போங்க. பக்கத்தில் வந்து வீடெல்லாம் இருக்குது. நம்ம வீடு கட்டிட்டு கூட தங்கிக்கலாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமோ பயமோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது.
பாருங்கள், மறுபடியும் அதை சாயில் காட்டியிருக்கேன். இந்த லேஅவுட் வழியில் வந்து இல்லைங்க ஃப்ளாட் ஏன்னா வாங்கினா தான் இந்த லேஅவுட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நமக்கு நேராக வந்து அந்த 30 அடி வழி வந்து இந்த சைட்டில் வந்து டச் ஆகுதுங்க. ஆமாங்க. பாருங்கள், இது வந்து லேஅவுட் கல். இந்த கல்லில் இருந்து இன்னொரு கல் காட்டுறேன் பாருங்கள். இந்த கல்லில் இருந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கல் இருக்குது. இது வரைக்கும் நமக்கு லேஅவுட்டோடைய வழி. ஆமாங்க, 30 அடி வழிங்க. அந்த 30 அடி வழி தான் பாருங்கள், நேராக காட்டுற பாருங்க. அதாவது தென்னை மரம் இருக்குது இல்லைங்களா, தென்னை மரத்துக்கு முன்னாடி தான் வந்து தார் ரோடு. அந்த தார் ரோட்லேருந்து நேராக இந்த சைட்டு வரைக்கும் முட்டுதுங்க. ஓகேங்களா? இந்த சைட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேலும் நம்மளோட வீடியோ பார்க்கணுன்னா வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.